ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 5 ஸ்டார் வாழ்க்கைக்கு தயாராகுங்கள். சிஎம்எம் 5 ஸ்டார் தரம். ஒரு 5 ஸ்டார் தரத்துல நம்ம வாழணுன்ற ஒரு ஆசை எல்லா மனிதர்களுக்குமே இருக்கும். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம், போராடுவோம். சில நேரங்கள்ல ரொம்ப ஸ்மார்ட்டா கூட வேலை செஞ்சு அந்த 5 ஸ்டார் தரத்தை நம்ம அடையணும் அப்படின்னு நிறைய அதுக்காக மெனக்கெடுவோம். இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் தரம் ஒரு புத்தகம். புத்தகங்களை படிக்கணுன்றது ஆசை, ஆனால் நேரம் இருக்காது. சரி, புத்தகங்கள் படிக்க வச்சு வேற யாரையாவது மூலமா கேட்கணும் அப்படின்னு சொன்னா நாமளே ஒரு புத்தகத்தை படிக்கிறதுக்கும் ஒருத்தங்க படிக்க வச்சு அதை கேட்கறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் புத்தகத்தை படிக்க போறேன், நீங்க கேட்க போறீங்க. இது எந்த அளவுக்கு கனெக்டட் ஆக போகுதுன்றது போக போக பார்க்கலாம். இப்போ ஒரு 5 ஸ்டார் தரம், அந்த வாழ்க்கையை யார் தான் வாழ ஆசைப்பட மாட்டாங்க? ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் மட்டுமல்ல, நம்மை போன்ற தனிநபர்களும் ரொம்ப சுலபத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி, இந்த வழிகளை பின்பற்றக்கூடிய மாதிரி சரியானபடி புரிந்து பயன்படுத்தி கொண்டால் நாமும் 5 ஸ்டார் மனிதர்கள் தான் அப்படின்றது தான் இந்த புத்தகத்தினோட தலைப்பு. ஆக்சுவலா இந்த புத்தகம் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்கன்னு கூட தெரியாது. இனிமேல் என் மூலமா நிறைய புத்தகங்களை படிக்கலாம், கேட்கலாம். அதன் மூலம் நிறைய விஷயங்கள் நாம நம்மளை மாத்திக்கலாம். ஓகே, 5 நட்சத்திரங்கள் 5 ஸ்டார் அப்படின்றது. இப்போ ஒரு அலுவலக நண்பர் ஒருவருக்கு திருமணம், ஒரு கங்க்ராச்சுலேஷன் பண்ணி ஏதோ ஒரு gift ஒன்று போய் கையில் கொடுத்து நம்ம அவரை, என்னப்பா கல்யாணம் முடிஞ்சிச்சு, நீங்கள் ஹனிமூன் சிம்லாவா அப்படியா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளை சொல்கிறாரு ஆமாம் அப்படின்ற. நம்ம ஓகே, ரொம்ப சந்தோஷமா, சரிப்பா பத்திரமா போயிட்டு வா, ஆல் த பெஸ்ட், ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படிலாம் சொல்லிட்டு வந்துடுவோம். ஒரு 10 நாள் கழிச்சு லீவ் முடிஞ்சு அந்த சம்மந்தப்பட்ட நண்பர் ஆஃபீஸ்க்கு வருவார். ரொம்ப ஆரவாரமாக எல்லாருமே ஜாலியாக, என்னப்பா ஹனிமூன் எப்படி இருந்துச்சு, சிம்லாவில் எங்கே தங்குனீங்க, என்ன விஷயம் அப்படின்னு அவர் மாப்பிள்ளை சொல்கிறாரு, 5 ஸ்டார் ஹோட்டல் தான் அப்படின்றாரு. அவ்வளோதான். நம்ம முகத்தில் இருந்த கேலி, கிண்டல், சிநேகிதம் அத்தனையும் தாண்டி ஒரு சின்ன பொறாமை நமக்குள்ளே வந்துடும். கொடுத்த வச்சு போயிடா, புது பொண்ணாடியோட போய் ஜம்முன்னு 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிட்டு வரான் அப்படின்னு நம்ம நினைப்போம். சும்மா சொல்லிக்கலாம், நான் நினைக்க மாட்டேன்னு நினைப்போம். ஸோ அது என்ன 5 ஸ்டார்? அந்த 5 நட்சத்திர முத்திரையின் மகிமை என்ன? ஒரு சர்வதேச அளவில் மக்கள் தங்கி செல்லக்கூடிய விடுதிகளை அவற்றின் தர அடிப்படையில் வெவ்வேறு வகைகளாக பிரிச்சிருக்காங்க. 1 நட்சத்திரம், 2 நட்சத்திரம், 3 நட்சத்திரம் அப்படின்னு 5 நட்சத்திரம். மிகச்சிறந்த விடுதி சேவையின் உச்சமா சொல்றது என்னன்னா 5 நட்சத்திர ஹோட்டல். அதுல தங்கறதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து நம்ம வரவேற்கிறதுல இருந்து நம்மளோட அறைக்கு கூட்டு போறது, அப்புறம் அறைக்குள்ள உள்ள ஃபெசிலிட்டிஸ், வசதிகள், அப்புறம் ஹோட்டலில் இருக்கிற ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட்டு, ஒரு ஜிம்மு, அப்புறம் டெக்னிக்கலாக அந்த மாதிரியான விஷயங்கள், மற்ற சௌகரியங்கள், அப்புறம் நம்மக்கிட்ட பேசுகிற முறை, ஏன்னா எல்லாமே பார்த்தோன்னா ஒரு உயர்ந்த தரத்தில் இருக்கும். யாராலும் ஒரு குறை கூட சொல்ல முடியாதபடி கண்டிப்பாக அதை கவனிச்சுப்பாங்க. இப்போல்லாம் 5 நட்சத்திரங்கள் கூட போதாது அப்படின்றாங்க. 5 ஸ்டார்லாம் வேணாம், இதை விட இன்னும் என்னென்ன இருக்குன்ற மாதிரி வசதியா 6 நட்சத்திரம், 7 நட்சத்திர விடுதிகள்லாம் கூட இப்போ நிறைய வந்துடுச்சு. இப்போ நட்சத்திரங்களை எண்ணிக்கை வச்சு தான் இப்போ ஒரு ஹோட்டல் அந்த தரத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். யோசிச்சு பாருங்க, இப்போ மனுஷங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு தர முத்திரை இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ 2 அரசியல் தலைவர்கள் எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. ஒருத்தர் 5 ஸ்டார் இதில் ரேஞ்சில் இருக்காரு, இன்னொருத்தர் 4 ஸ்டார் ரேஞ்சில் இருக்காங்க. இவங்க 2 பேர்ல யாருக்கு ஓட்டு போடலான்னு சொல்லி நமக்கு குழப்பமே வராது. ஆட்டோமேட்டிக்காக அது எங்கேயோ போயிடும். அது 5 ஸ்டாருக்கு தான் நம்ம போவோம். ஸோ இப்போ யாரோ ஒருத்தங்க ஆஃபீஸில் நம்ம கிட்ட கடன் கேட்குறாங்க. அவங்களுக்கு
5 நட்சத்திர முத்திரை இருந்தா நாம நம்பி கடன் தரலாம். பைசா சுத்தமா திருப்பி தந்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்ம நம்பலாம். இப்போ வீட்டில் குழா ரிப்பேர், ஒரு பிளம்பரை கூப்பிடுறோம். அவர்கிட்ட பார்த்தோன்னா இப்போ கூகுளில் சர்ச் பண்ணுவோம், எத்தனை ஸ்டார் வாங்கியிருக்காரு, இல்லை இவரோட ரிவ்யூ என்ன அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். இப்படி நம்ம கூட பழகுற ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தால் தான் அவங்கள நம்ம வந்து நம்புகிறோம், மக்களும் நம்புகிறாங்க. அவங்க நல்லவங்களா இல்லை கெட்டவளா அப்படின்ற மாதிரி குழம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நிஜ வாழ்க்கையில் மனுஷங்களுக்கு பொருத்தமான ஒரு தர முத்திரைகள் வழங்குறது வந்து சாத்தியமா? அது கொஞ்சம் கஷ்டம் தானே. ஸோ காரணம் என்னன்னா, ஒரு வேலை நல்லவராகவும் வேறு சில வேலைகளில் கெட்டவராகவும் இருக்கலாம். ஒரு தொழிலில் வந்து திறமை வாஞ்சவங்களவங்களும் இருக்கலாம், இன்னொன்றில் ஒரு மகா சொதப்பல் பேர் வழியாக இருக்கலாம். கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா நாம் ஒவ்வொருக்குள்ளும் ஒரு நட்சத்திரம் தொடங்கி 5 நட்சத்திரம் வரை எல்லாமே இருக்குது. இந்த சமய சந்தர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அது வெவ்வேறு விதமாக வெளிப்படுது. ஆகவே இப்போ நம்ம சமூக வாழ்க்கையில் தனி நபர்களுக்கு நட்சத்திர முத்திரைகள் சரிபடாது, கரெக்டா? ஆனால் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ரிவ்யூ வேணும், ஒரு ஸ்டார் ரேட்டிங் வேணும். இப்போ எங்கள் கடை ஜாங்கிரி பெரும்பாலும் சுவையாக தான் இருக்கும். சில சமயங்களில் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாகி சொதப்பிடும் அப்படின்னு ஒரு ஸ்வீட் ஸ்டால் முதலாளி சொல்கிறாருன்னா நம்ம ஒத்துக்குவோமா? இப்போ நான் கட்டுற வீடு பிரமாதமான தரமாக இருக்கும், ஆனால் எப்பயாச்சும் நான் வந்து பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டை வீக்கு, அந்த மாதிரி டமால் நீண்டு எல்லாம் கீழே ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் அதே யாரும் வாங்குவாங்களா? ஸோ ஒரு கிரிக்கெட் வீரர் ரொம்ப பிரமாதமாக விளையாடக்கூடியவர், ஆனால் 5 மேட்ச்சுக்கு ஒரு முறை தான் அடி பயங்கரமாக அடி ரன்னு கொட்டுவார். மற்ற நேரம்லாம் வந்து சும்மா வாத்து முட்டை மாதிரி முட்டை போட்டு நிற்பார். அப்போது அவரை நம்பி ஒரு இந்திய கிரிக்கெட் அணியில் சேர்த்துக்கொள்ள முடியுமா? சேர்த்துக்குவாங்களா? அந்த மாதிரி தான் இப்போது வந்து என்ன விஷயம் சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ தனிப்பட்ட முறையில் நாம் ராமனாகவும் இருக்க முடியாது, ராவணனாகவும் இல்லாமல் 2க்கும் மத்தியில் தான் நம்ம நிற்போம் எப்பவுமே. ஆனால் ஒரு தொழில் வேலை அப்படின்னு வரும்போது இப்படி 0க்கும் 0க்கும் நடுவே திண்டாடக்கூடாது. எப்படின்னா, இப்போ ஒரு ஹீரோ, ஒரு 0 இப்படி நடுவில் இருக்கக்கூடாது. நாம் தொடர்ந்து ஒரு மிக சிறந்த தரத்தை வெளிப்படுறது அவசியம். அப்போ அவ்வப்போது நான் சும்மா கலக்குவோம்பா, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நான் சொதப்போம்பா அப்படின்னு பஞ்ச் டைலாக் பேசினா மூக்கில் குத்தி வெளியே தொத்துருவாங்க. ஸோ தொடர்ந்து மிகச்சிறந்த தரத்தை வெளிப்படுத்துவது அப்படின்னா என்ன? நிஜமாவே ஒரு மனுஷனுக்கு அல்லது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு நட்சத்திர முத்திரைகள் வழங்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கணும்னா, அதில் நம்ம தொடர்ந்து 5 நட்சத்திரங்களை பெறுவது எப்படி? உயர்தரமான உழைப்பாளி, திறமசாலி அப்படின்னு பேர் வாங்குறது எப்படி? அதுக்கு ஒரு பிரமாதமான வழி இருக்குது. இதை நமக்கு சொல்லித்தரவங்க நம்ம பக்கத்திலேயே கலக்கி கொண்டிருக்கிற கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், சாஃப்ட்வேர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ சாஃப்ட்வேராக 5 நட்சத்திர 5 ஸ்டார் கம்ப்யூட்டருக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ சாஃப்ட்வேருக்கும் 5 ஸ்டாருக்கும் என்ன சம்மந்தம்? ஸோ கவலைப்பட வேணாம். 5 நட்சத்திர சாதனையாளராகவோ 5 ஸ்டார் நிறுவனமாகவோ பெயர் வாங்குவதற்கு நாம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கற்றுக்கொள்ள வேண்டும், நவீன தொழில்நுட்பங்களில் நிபுணராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது. கண்டிப்பாக நமக்கு கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்கணும், சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனங்கள் பின்பற்றுகிற எளிய வழிமுறைகளை மட்டும் நம்ம கவனித்து உள்வாங்கிக் கொள்ள போகிறோம். அவற்றை நமது தினசரி வாழ்க்கையில் நம்முடைய பணி சூழலில் பொருத்தமாக பயன்படுத்தி 5 நட்சத்திர பலன்களை பெறப்போகிறோம். அவ்வளோதான். ரெடியா? சந்திப்போம்.